ஹலோ கோடர்ஸ், வெல்கம் பேக் டு கோட் ஃப்ளெக்ஸ் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, விஷுவல் ஸ்டுடியோ கோடில் புதுசாக கோபைலட்டோட ஒரு எக்ஸ்டென்ஷனை லான்ச் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒரு சேட்போட் கம்பெனியன் மாதிரி, லைக் உங்கள் கூடவே இருக்கிற உங்களோட ஒரு கோடிங் ஃப்ரெண்ட் மாதிரி. கோடிங் ஒரு ஃப்ரெண்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே தெரிஞ்ச ஃப்ரெண்டு கூட இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி கிட்டப்ல புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எடிட் பண்ணுறதுக்கு, தென் புதுசாக ஒரு கோடை கிரியேட் பண்ணுறதுக்கு, ஃபெச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாமே யூஸ் பண்ணி சேட் ஜிபிடிலாம் யூஸ் பண்ணி கோட் போடுவீங்க இல்லையா? இனிமேல் நம்ம சேட் ஜிபிடி பக்கம் ஒவ்வொரு விண்டோவாக நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். நம்ம விஷுவல் ஸ்டுடியோலேயே நமக்கு அவைலபிள் பண்ணியிருக்காங்க. அது எப்படி யூஸ் பண்ணுறது, கிட்டப் கோபைலட்டில் இன்னும் டீப்பாக என்னெல்லாம் இருக்குது, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எப்படி அந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறது. ஃபஸ்ட்டு எப்படி நம்ம போகிறோம்னா, நம்ம எக்ஸ்டென்ஷன் டேப் இருக்கும் இல்லையா விஷுவல் ஸ்டுடியோவில், அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல கோபைலட் என்டர் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டப் கோபைலட் சேட்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லையா? இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இதுதான் நமக்கு அந்த சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ண போகுது. தென் அதுக்கப்புறமா நம்ம ஹோம் பேஜில் இந்த ஐக்கன் இருக்கு இல்லையா மேலே, இந்த ஐக்கன் உங்களுக்கு ஷோ ஆகும், விசிபிளாக இருக்கும். அப்படி விசிபிள் ஆகணும்னா அந்த எக்ஸ்டென்ஷன் போய் டெலீட் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணிவிட்டு விஷுவல் ஸ்டுடியோவை க்ளோஸ் பண்ணி ரீஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த ஐக்கனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண இங்கே ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா எடிட் வித் கோபைலட் ப்ரோ. இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கிட்டப்ல லாகின் பண்ண கேட்கும். நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது அவைலபிளாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மோட்ஸ் இருக்கும். நான் இப்போ நார்மலாகவே எதுக்கு நான் சூஸ் பண்ணுறேன்னா, ஆஸ்கில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஆஸ்கில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷனில் இந்த ரைட் சைடில் தான் நம்ம எல்லாமே டைப் பண்ண போகிறோம். டைப் பண்ணி நம்ம கேட்க போகிறோம், நமக்கு டவுட்ஸ் கிளியர்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு. இந்த இதை வச்சு ப்ரொவைட் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா சேட் ஜிபிடி 4.0, 4.0 மினி, ஜெமினி இதுக்கெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் நீங்கள் எந்த மாடல் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சேட் ஜிபிடி 4.0 கொடுத்துருக்கேன், லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிறதுல. தென் அதுக்கப்புறமா இங்கே ஆஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதில் தான் 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ்க், எடிட், ஏஜென்ட், இந்த மாதிரி 3 மோட்ஸ் இருக்கு. ஓகேவா? இதுல ஏஜென்ட் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஆஸ்க், எடிட், ஏஜென்ட் ரொம்ப பவர்ஃபுல்லானது. உங்களுக்கு இந்த இடத்துல ஏஜென்ட் ஷோ ஆகலைன்னா உங்களுக்கு இது மேனுவல் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்றீங்க, செட்டிங்ஸ்ல போனதுக்கப்புறம் இங்கே ஏஜென்ட்னு டைப் பண்றீங்க. இங்கே பார்த்தீங்களா இந்த டிக் மார்க்கை டிக் பண்ணிக்கிங்களான்னு ஷுவர் இது பண்ணிக்கிங்க, செக் பண்ணிக்கிங்க. இந்த டிக் மார்க் ட்ரூவா வச்சுங்க எப்பவுமே. ஓகேவா? இந்த ட்ரூவா எனேபிள் பண்ணாதான், இந்த டிக் மார்க் எனேபிள் பண்ணாதான் நமக்கு ஏஜென்ட் அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு அவைலபிள் ஆகிட்டு நீங்க வருத்தப்பட வேண்டாம். நீங்க ஆன் பண்ணீங்கன்னா அது எனேபிள் ஆயிடும். ஓகேவா? இப்போ நம்ம இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ்க். இப்போ இதுக்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். வாட் இஸ் கிரியேட் React app. So create React app என்னன்னு கேட்டதுக்கு எங்க ஆன்சர் கொடுக்குது. Create React app is a command line tool provided by the React team to quickly set up a new React application. எல்லாம் எல்லாமே நமக்கு சொல்லியிருக்கு. சேவ் கான்ஃபிகரேஷன் எல்லாமே சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், நம்ம கமாண்ட்ல எப்படி ரன் பண்ணணும், இது எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஓகேவா? தென் நான் நெக்ஸ்ட் கேட்குறேன், டிஃபரன்ஸ் பிட்வீன் வாய்ஸ் அண்ட் கிரியேட் ரியாக்ட் ஆப். சிஆர்ஏனா ஒரு ஷார்ட் ஃபார்ம். ஸோ இது நமக்கு நெக்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இங்கே இருக்க என்னோட ப்ரொஃபைல் கிட்டப்போட ப்ரொஃபைல். ஆனால் நம்மளோட இந்த கோபைலட் சேட் என்டையராகவே கிட்டப் கூட தான் லிங்க் ஆகிருக்கும். கோபைலட் என்ன சொல்லுதுன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒயிட் அண்ட் கிரியேட் ரியாக்ட்க்கு நமக்கு டிஃபரன்ஸ் சொல்லி தருது. ஒயிட் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட்டாக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸில் ஒயிட் ஃபாஸ்ட்டாக இருக்கும் சிஆர்ஏவை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் பில் டூவில் இஎஸ் பில் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது, இது வெப் பேக் ப்ரொவைட் பண்ணுது சிஆர்ஏவை. இதெல்லாம் டிஃபரன்ஸும் நமக்கு சொல்லுது. ஓகேவா? இதுதான் கிரியேட். ஓகேவா? நெக்ஸ்ட் இதான் ஆஸ்க்ங்கிற கமாண்ட். நெக்ஸ்ட் நான் இங்கே என்ன கேட்க போறேன்னா, எனக்காக ஒரு ரியாக்ட் காம்பனன்ட் கிரியேட் பண்ண போயிட்டு எனக்கு ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் இந்த ஃபோல்டரில் கிரியேட் பண்ண சொல்ல போறேன், எப்படி ஒயிட் யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ நான் இங்கே என்டர் பண்ண போறேன், கிரியேட் ரியாக்ட் ப்ராஜெக்ட் ஹியர் யூசிங் ஒயிட். என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்களா? இப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்குது, நான் எப்படி ஒயிட்டோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் தான் எனக்கு கொடுத்துருக்கு. ஓகேவா? தென் இங்கே என்ன கேட்க முடியும்னா, ஹவு டு இனிஷியலைஸ் திஸ் ப்ராஜெக்ட் தான் நான் சொல்ல போகுது. அதான் எனக்கு ப்ராஜெக்ட் எதுவுமே கிரியேட் பண்ணல, எப்படி ரன் பண்ணணும் தான் சொல்லுது. ஓகேவா? இதே இடத்துல இந்த சேம் கமாண்ட் இருக்குது இல்லையா, கிரியேட் ரியாக்ட் ப்ராஜெக்ட் ஹியர் யூசிங் ஒயிட்னு இருக்கு இல்லையா, இதை காப்பி பண்ணி நாங்கள் என்ன போட போறோம்னா,
ஏஜென்ட்ல போடுறேன். இப்போ நம்ம வந்து ஏஜென்ட் மோடுக்கு ஸ்விட்ச் ஆகிடும். ஓகேவா, இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். அதே சேம் கமெண்ட் இங்கே பேஸ்ட் பண்ணி இங்கே கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இது வந்து எனக்கு அட்வான்ஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெர்மிஷன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட கேட்கும். கமெண்ட் பண்ணிட்டு ரன் பண்ணிட்டான்ல, நம்ம வந்து கண்டினியூ கொடுக்குறோம். சரிங்களா, கண்டினியூ கொடுக்கும்போது என்னோட டெர்மினல் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு, எனக்கு வந்து என்ன இருக்குது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டெர்மினல் பார்த்தீங்கன்னா 3 லெஃப்ட் எல்லாம் ஸ்கோர் பண்ணும்போது பார்த்தீங்களா எல்லாமே கமெண்ட்லாம் எக்ஸிக்யூட் ஆகி ரியாக்ட் ஆப் கிரியேட் ஆயிருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னு. நெக்ஸ்ட் நாங்கள் என்ன ப்ராஜெக்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி என்ன பண்ணணும்னா சிடி போட்டு என்னோட ப்ராஜெக்ட் நேம் என்ன மை ரியாக்ட் ஆப் இருக்குது இதெல்லாம் போடணும். இதை கமெண்ட்ல டைப் பண்ணுறதுக்கு நான் இங்கேயே நான் போடலாம். என்ன போடலாம், சேஞ்ச் டைரக்டரி ரன் திஸ் ப்ராஜெக்ட் போட்டு என்டர் கொடுக்குறேன். இதெல்லாம் நம்ம என்ன பார்த்து ஏஜென்ட் மோடில் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஆஸ்கில் வந்து நமக்கு இது ஆன்சர் எதுவுமே கொடுக்கல, நமக்கு நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் தான் கொடுச்சு. ஓகேவா, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்களா ரன் கமாண்ட் இன் பேக்ரவுண்ட் டெர்மினல், அதாவது சிடி மை ஆப்குள்ளே போய் என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கொடுக்குது. நான் கண்டினியூ கொடுக்குறேன். இந்த 3 ஆக்ஷனுமே வந்து நம்ம எல்லாமே இதுவே பண்ணிக்குது. லைக் நம்ம வந்து இங்கிலீஷில் அதுக்கு கொஞ்சம் கமாண்ட்ஸ் கொடுக்குறோம், கொஞ்சம் ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்குறோம் இங்கிலீஷில், அது வந்து கோடாவே வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கு எல்லாத்தையுமே. பார்த்தீங்களா என்னோட இந்த டெர்மினல் இங்கே ரன் ஆகிட்டே இருக்குது. வந்து ஏஜென்ட் மோட். ஸோ ஏஜென்ட் மோடுங்கிறது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது. நம்மளோட பெர்மிஷன் கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. நீங்கள் ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டி ஏதாச்சும் பர்மிஷன் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து எண்டில் பேடாக கூட உங்களுக்கு போய் எண்ட் ஆயிடலாம். என் ப்ராஜெக்ட் வந்து இங்கே ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் நான் கிளிக் பண்ணி பார்த்தேன்னா என்னோட ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் நான் வந்து க்ளோஸ் பண்ண சொல்கிறேன். க்ளோஸ் திஸ், க்ளோஸ் ஸ்டாப் பண்ண சொல்லலாம். ஸ்டாப் திஸ் ப்ராஜெக்ட். பார்த்தீங்கன்னா நான் இங்கே கோடிங் எதுவுமே கை வைக்கல, நான் வந்து என்னோட டெர்மினலில் எதுவுமே டச் பண்ணல. ஓகேவா, நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலேயே தான் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, பார்த்து என்னோட வந்து கியூட் ஆயிடுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்ல போறேன்னா என்னோட இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ள காம்பனன்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண சொல்ல போறேன். ஓகேவா, அதுக்குள்ள வந்து ஒரு யூஸ் ஸ்டேட் ஒரு யூஸ் நம்ம வந்து கோட் எழுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்துருக்கோம், இப்போ வந்து ப்ராஜெக்ட்ல இனிஷியலைஸ் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணது, ஒரு காம்பனன்ட் எப்படி கிரியேட் பண்ணி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, கிரியேட் a new component called timer which shows நம்ம stopwatch create பண்ணலாம். create a new component called stopwatch where user can track his time டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ட்ராக் பண்ணுறதுக்கான சொல்லி புதுசாக காம்பன் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். நேம் வந்து ஸ்டாப் வாட்ச்னு சொல்லியிருக்கேன். யூசர் வந்து அந்த இடத்துல என்ன பண்ண ட்ராக் பண்ண முடியும் அவங்க டைம். ஓகேவா, நான் வந்து என்டர் கொடுக்குறேன். டெர்மினல் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து என்டர் பண்ணும். பார்த்தீங்க இல்லையா, ஸோ stopwatch.jsxனே ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்கேன். அது நம்ம எந்த ஃபைலுமே கிரியேட் பண்ணல, stopwatch.js அதே ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி இந்த இடத்துல இவ்வளோ கோடுமே அதுவே போட்டுருச்சு இல்லையா, இவ்வளோ கோடுமே அதுவே போட்டு சிஎஸ்எஸ் ஃபைலுமே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன சொல்ல போகிறேன், இது வந்து ஒரு காம்பனன்ட் ஒரு ஃபோல்டருக்குள்ள மூவ் பண்ண சொல்ல போகிறேன். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எடிட் ஐக்கன் தெரியுது இல்லையா, எதெல்லாம் ஃபைல் எடிட் ஆயிருக்குதுன்னு அது சொல்லுது. ஓகேவா, இப்போ நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்னா இந்த ஃபைலை காம்பனன்ட்குள்ளே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கிரியேட் ஏ ஃபோல்டர் ஃபார் காம்பனன்ட்ஸ் and move this stopwatch file into it and create a css file. ஸ்டைல் பண்ண ஸ்டைலும் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஃபைல் for it என்ன சொல்லிக்கிறேன்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண சொல்லியிருக்க காம்பனன்ட்ஸ்க்காக, அதுக்குள்ள வந்து இதை மூவ் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்களா பர்மிஷன் கேட்குது, மேக் டியர் கிரியேட் ஆப் ரியாக்ட் பண்ண போகுது. கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ வந்து காம்பனன்ட்ஸ்குள்ள அந்த ஃபைலை ரிமூவ் பண்ண முடியலன்னு சொல்லுது. எதனால நம்ம பார்ப்போம். வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலி அது வந்து ஹேண்டில் பண்ண போதும் அதை வந்து. ஸோ அது என்ன பண்ணுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ என்ன சொல்லிருக்கு, இட் சீம்ஸ் டு கமெண்ட் டு த ஃபோல்டர் அண்ட் மூவ் த ஃபைல் அண்ட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, அதில் ஹேண்டில் சார். ஓகே, அப்போ ப்ரோக்ராமேட்டிக்லேயே பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம், ஓகேன்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறேன். ஓகே, நான் வந்து பர்மிஷன் தரேன், நீ ப்ரோக்ராமேட்டிக்லேயே வந்து மூவ் பண்ணிக்கோன்னு நான் சொல்கிறேன். மூவ் பண்ண சொல்லுது. ஓகே, மூவ் கண்டினியூ கொடுக்குறேன். பார்த்தீங்க இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா
என்னோட சிஎஸ்எஸ் ஃபைல் தான் வந்து மூவ் ஆயிருக்கு இல்லையா. ஸோ நான் இப்போதைக்கு வந்து மேனுவலாகவே நான் மூவ் பண்ணுறேன். ஓகே, மூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து என்ன சொல்ல போறேன்னா, இந்த ஸ்டாப்பர்ஸ் டாட் ஜேஎஸ்எக்ஸ் இருக்குது இல்லையா, இது வந்து இம்போர்ட் பண்ண போறேன் இங்கே ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸில். ஓகேவா, இம்போர்ட் த ஸ்டாப்வாட்ச் ஆன் app.jsx and run the project. இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராஜெக்ட் வந்து என்ன சொல்லணும்னா ரன் பண்ண சொல்ல போறேன். இங்க இப்போ நேரம் app.jsx வருது. இது வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு, எடிட் பண்ணிட்டு இருக்கேன் கோட. அகைன் மறுபடியும் வந்து ஒரு பெர்மிஷன் கேட்குது. நான் வந்து இதுக்கு கண்டினியூ கொடுக்குறேன். எதுக்காகனா மைக்கு சேஞ்ச் டைரக்டரி பண்ணி ரன் பண்ணுறதுக்காக. ஓகே, ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, அப்புறம் வந்து இதை காப்பி பண்ணுறேன். இந்த லிங்க் காப்பி பண்ணி நம்ம வந்து க்ரோமில் போட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு க்ரோமில் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல நான் இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்களா ரன் ஆகிட்டு இருக்கு. கவுண்ட் இஸ் 0ன்னு இருக்கு இல்லையா, நான் கிளிக் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, நம்மளோட இங்கே வந்து இங்கே இருக்கு பாருங்க, இந்த ஸ்டாப் வாட்ச் காமெண்ட் இங்கே இருக்கு. அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த டெக்ஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு இந்த ஸ்டாப் வாட்ச்ங்கிறது கண்டென்ட் மட்டுமே போதும், அந்த காமெண்ட் மட்டுமே போதும், ரிமூவ் பண்ண சொல்ல போறோம். ஓகேவா, ஸோ இங்கே வந்து ரிமூவ் ஆல் அதர் கண்டென்ட் இன் app.jsx. I need only stopwatch component. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் டைப்போஸ் வந்திருக்கு, பட் அது வந்து நம்ம சாட் ஜிபிடி மாதிரி அது வந்து அது கண்டுக்காது, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆயிரும். ரிமூவ் ஆயிட்டு இருக்கு. சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போய் பார்க்கலாம். பார்த்தீங்களா ஸ்டாப் வாட்ச் இங்கே இருக்கு. நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன், ஸ்டாப் கொடுக்குறேன், ஸ்டார்ட் கொடுக்குறேன். டைமர் வந்து ஒவ்வொரு செகண்ட்ஸாக வந்து போயிட்டு இருக்கு இல்லையா. ஸ்டாப் கொடுத்துட்டு நான் ரீசெட் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ நம்ம எந்த கோடுமே யூஸ் பண்ணாமல், எதுவுமே நம்ம டைப் பண்ணி டச் பண்ணாமல், பார்த்தீங்களா நமக்கு எந்த மாதிரி கிரியேட் ஆயிருக்குன்னு. இதுதான் வந்து ஏஜென்ட் மோட். ரொம்பவே பவர்ஃபுல்லாக, நம்ம எதுவுமே டச் பண்ண தேவையில்லை. நான் வந்து கீப் கொடுக்குறேன், சேஞ்சஸ் எல்லாமே வந்து கீப் கொடுத்துட்டே இருக்கணும். ஓகேவா, ஸோ நம்ம எந்த கோடுமே டச் பண்ண தேவையில்லை. ஓகேவா, நம்ம இது அப்படியே வந்து நம்ம சொல்ல வந்து எல்லாமே வந்து நம்ம ஃபைல் சேஞ்ச் பண்ணி நம்ம அப்படியே கோடாவே கொடுத்துறோம். நம்ம இங்கிலீஷில் தான் வந்து ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்குறோம், நம்ம கோடு எதுவுமே நம்ம எழுதவே இல்லை. ஸோ நம்ம கோடு எழுதாமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப் வாட்ச்ங்கிறது கிரியேட் ஆயிருக்கு. ஸ்டாப் இவ்வளோ கோடுமே வந்து இதுவே தான் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. தென் வந்து ஸ்டாப் டாட் சிஎஸ்எஸ் இருக்கு இல்லையா, சிஎஸ்எஸ் ஃபைலுமே அதுவே தான் சிஎஸ்எஸ் எழுதி இது பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஸ்டாப் வாட்ச் பட்டனோட கலர் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, நான் சொல்றேன், சேஞ்ச் த ஸ்டார்ட் பட்டன் டு கிரீன். ஓகேவா, இந்த கலரை வந்து நான் கிரீன் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். கிரீன் சேஞ்ச் பண்ணுதான்னு பார்ப்போம். ஓகே, சிஎஸ்எஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கு. முதல்ல அவுட்புட் பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஸ்டார்ட் ரீசெட்டுமே வந்து சேர்ந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நம்ம இன்னும் கமெண்ட் போட்டோம்னா வந்து அதை ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் மட்டுமே பண்ணி கொடுப்போம். ஓகே, அது வந்து சின்ன வேலை தான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபெட்ச்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகேவா, நம்ம வந்து இதுலயே வந்து ஃபெட்ச்னு ஒரு கமாண்ட் இருக்கு. அந்த கமாண்ட் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இதுகிட்ட இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா, கிரியேட் a empty JavaScript file inside components folder. காம்பனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ள ஒரு எம்டியான ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா, வந்து கிரியேட் பண்ணுமான்னு பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா empty.jsன்னு ஒரு எம்டியான ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை கிரியேட் பண்ணி நான் வந்து சேஞ்சஸ் கீப் கொடுக்குறேன். empty.jsன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம இதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா, நான் அரே ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஜாவாஸ்கிரிப்டோட அரே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல வந்து ஃபெச் பண்ண சொல்ல போறேன். ஃபெச்னா வந்து எடுத்து வர சொல்ல போறேன். ஸோ அது எப்படி நம்ம பண்ண போறோம்னா, இங்கே ஹேஷ் ஃபெச்னு ஒரு கோட் இருக்கு. ஹேஷ் அதுக்கு நிறைய ஃபோல்டர் வந்து ஃபோல்டர் எல்லாமே வந்து நிறைய இன்பில் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துருக்கு. ஹேஷ் ஃபெச். ஸோ ஃபெச்னு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பேசிக்காவே வந்து நம்ம டிபெண்டன்சிஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்க சொல்றதா இருக்கலாம், அதுக்கு எல்லாமே நம்ம வந்து ஃபெச் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெச் ஆல் ஜாவாஸ்கிரிப்ட் அரே
functions and write down in empty.js file. ஸோ என்ன சொல்லியிருக்கிறேன்னா ஃபெச் எல்லாத்தையுமே ஃபெச் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த ஆல் ஜாவாஸ்கிரிப்ட் அரே ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரைட் டவுன் இன் empty.js ஃபைல். எல்லா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸுமே அரே ஃபங்க்ஷன்ஸுமே எடுத்து empty.jsங்கிற ஃபைலில் ரைட் பண்ண சொல்லியிருக்கேன். என்டர் கொடுக்குறேன். ரன் ஆகிட்டு இருக்கு. கோட் எழுது மாதிரி பார்க்கலாம். பார்த்தீங்களா இங்கே என்ன சொல்லியிருக்கு, ஃபெச்சுன்னு போட்டு ஒரு லிங்க் வந்துருக்கு, developer.mozilla.org/en-docs javascript/reference global array. இது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு லிங்கை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அதுல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஃபெச் பண்ணுது. ஓகேவா, இப்போ வந்து empty.js குள்ள போறேன். பாத்தீங்களா இங்க என்ன சொல்லியிருக்கு, லிஸ்ட் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் அரே ஃபங்க்ஷன்ஸ். பாத்தீங்கன்னா the empty.js file has been updated with a comprehensive list of javascript array functions for your reference. Let me know if you need further assistance or modification. அது எல்லா ஃபைலுமே வந்து இதெல்லாம் போட்டுருக்குன்னு சொல்லியிருக்கு. பாத்தீங்களா, போய் ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறேன். பாத்தீங்களா அரே concat ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது எதுக்கு, combines 2 or more arrays and returns a new array. நெக்ஸ்ட் everyன்னு ஒரு மெத்தட், ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அரே மெத்தட். அதை பத்தி அது எதுக்காகன்னு சொல்லியிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்கு, .find ஒன்று இருக்கு, அது எதுக்காகன்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஃபிளாட்னு ஒன்று இருக்கு. ஸோ எல்லா அரே ஃபங்க்ஷன்ஸுமே வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணி அதுக்கு ஒரு டெஃபினேஷனுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இதுல இந்த வெப்சைட்ல இருந்து எடுத்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கிட்ஹப் கோபைலட்ல ஏஜென்ட் மோட்ல ஃபெச்சிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லானது. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் இல்லையா? இது மட்டும் இல்லை, நீங்கள் எது வேணாலுமே வந்து ஃபெச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு கோட் பேஸாக ஃபெச் பண்ணிக்கலாம், வெப்சைட்டை ஸ்கிராப் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஃபெச் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே. இப்போ வந்து நம்ம ஸ்டாப் வாட்ச் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஸ்டாப் வாட்சுக்கு போகிறேன். நம்மளோட ஸ்டாப் வாட்ச் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்ட் கொடுக்குறேன் இல்லையா, கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு செகண்டாக வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா. நான் இங்கே என்ன வேணும்னு கேட்க போகிறேன்னா, எனக்கு வந்து ஒவ்வொரு செகண்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கு, ஓகே, ஒவ்வொரு செகண்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு 100 ms சேஞ்ச் ஆகணும்னு நான் சொல்ல போகிறேன். 1 செகண்ட் பதிலாக 100 ms, 100 மில்லி செகண்ட்ஸ், அதாவது 1000 msங்கிறது வந்து 1 செகண்ட். அதே நான் 100 ms போடுறோம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, இதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ நீங்கள் ஃபெச் கொடுத்துருக்கல, இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், எடிட்டிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஹேஷ் எடிட். ஓகேவா, எடிட்னு போட்டு எடிட் த ஸ்டாப் வாட்ச் component to update every 100 ms instead of 1 second. அதாவது 1 செகண்ட்க்கு பதிலாக இந்த காம்பனண்ட் வந்து எவரி 100 ms வந்து அப்டேட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். என்டர் கொடுக்குறேன். ஸ்டாப் வாட்சுக்கு போகிறோம். JS என்னெல்லாம் சேஞ்ச் பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். எடிட் பண்ணிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, இங்கே வந்து 1 செகண்ட் வந்து 100 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டாப் வாட்ச் காம்பனண்ட் அப்டேட்டட் இன்க்ரிமெண்ட் ஆஃப் 100 ms இன்ஸ்டெட் ஆஃப் 1 செகண்ட். நான் வந்து இங்கே காம்பனண்ட்க்கு வந்து ரீசெட் பண்ணுறேன், ரீசெட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா 10 ms காமிக்குது இல்லையா, அதாவது 100 msக்கு ஒரு டைம் தான் வந்து அப்டேட், அந்த 100 ms நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இதுதான் வந்து எடிட். ஓகேவா, இப்போ வந்து இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு எடிட்டுங்கிற ஃபங்க்ஷன் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் ஒன்று இருக்குது. இப்போ நான் வந்து இங்கே என்ன சொல்கிறேன்னா, ஹேஷ் எக்ஸ்பிளைன் ஒரு கான்செப்ட் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அது யூஸ் பண்ணிக்கலாம். என் கோடில் வந்து சில போர்ஷன்ஸ் எனக்கு புரியல, அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ்பிளைன் how the stopwatch component manages state and intervals. ஸ்டேட்டையும் அப்புறம் இன்டர்வெல்ல சேஞ்ச் ஆகுது இல்லை டைம், அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கேன். stopwatch component manages state and intervals using the use state and use effect hooks. இங்கே பார்த்தீங்கன்னா use state யூஸ் பண்ணி யூஸ் எஃபெக்ட்டுமே ஹுக்குமே யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணுறோம். அது வந்து என்ன டீப்பாக வந்து இங்கே போட்டிருக்கு. ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்னா என்ன, டைமில் வந்து 1 செகண்ட்ஸ் எதை மீன் பண்ணுது, ஈஸ் ரன்னிங்கிற ஒரு பூலியன் வேலைக்கு செட் பண்ணியிருக்கோம் இல்லை, இங்கே இருக்குல்ல ஈஸ் ரன்னிங், இது எதுக்காக இருக்குது, எல்லாமே வந்து டீப்பாக வந்து இங்கே நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் இன்னொன்று இருக்குது, டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், டெஸ்ட் பண்ண போகிறேன், ஹேஷ் டெஸ்ட். ஓகேவா, டெஸ்ட்டு கொடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, டெஸ்ட்டு தான் ஸ்டாப்வாட்ச் காம்பனண்ட். டெஸ்டிங்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக காம்பனண்ட் யூஸிங் ரியாக்டோட டெஸ்டிங் லைப்ரரி இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி இந்த ஆப் வந்து இந்த ஸ்டாப் வாட்சோட காம்பனண்ட் வந்து டெஸ்ட் பண்ண சொல்கிறேன். இதுக்கு இப்போ ஹேஷ் டெஸ்ட் ஸ்டாப் வாட்ச் காம்பனண்ட் யூஸிங் ரியாக்ட் டெஸ்டிங் லைப்ரரின்னு போட்டு என்டர் கொடுக்குறேன்.
அதாவது இந்த காம்பனண்ட்டை டெஸ்ட் பண்ண சொல்கிறோம், டெஸ்டிங் கொண்டு போகிறோம். எப்படி ரியாக்ட் காம்பனண்ட் டெஸ்டிங் யூஸ் பண்ணி, ரியாக்ட் டெஸ்டிங் லைப்ரரி யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேவா, இது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். Test file for a stopwatch component has been successfully created. It includes test for the rendering component, starting or stopping the time and just let me know if you would like to run these tests or need further. அது இன்னுமே நான் வந்து டெஸ்ட் பண்ணணுமான்னு கேட்குறீங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா அது ஓகே ஃபர்தர் பண்ணலாட்டி வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து இங்கே ஸ்டாப் ஆயிடும் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா, இதுக்கு ஓகேவா, இது புரிஞ்சு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு போனஸாக இன்னொரு கமெண்ட்டை காமிக்க போகிறேன். ஹேஷ் ஜென்ரேட்னு ஒன்று இருக்குது. ஹேஷ் ஜென்ரேட்டில் போட்டு ஒரு விஷயத்தை நான் ஜென்ரேட் பண்ண சொல்றேன். ஜென்ரேட் ஏ ரெஸ்பான்சிவ் நேவ்பார். ஓகே, ரெஸ்பான்ஸ் நேவ்பார் இன் ரியாக்ட் அண்ட் இம்போர்ட் இட் இன் app.jsx. ஜென்ரேட் பண்ண சொல்லியிருக்கேன். என்ன ஜென்ரேட் பண்ண சொல்லியிருக்கேன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் நேவ்பாரை ஜென்ரேட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து அதை app.js வந்து இம்போர்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா நேவ்பார்.jsx ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கு. இதில் வந்து app.jsxல வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கு. app.jsxல வந்து இங்கே இம்போர்ட் பண்ணி நேவ்பார் இம்போர்ட்டுமே பண்ணியிருக்கு. நான் வந்து பார்த்தோம்னா navbar.cs. ஓகே, சிஎஸ்எஸ்ங்கிற ஃபைலை வந்து அதை கிரியேட் பண்ணல. ஃபைல் டு ரிசால்வ் இம்போர்ட் navbar.css ஃப்ரம் navbar.jsx. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம navbar.jsxல போனோம்னா இங்கே ஒரு ஃபைல் இம்போர்ட் பண்ணியிருக்கு, ஆனால் அந்த ஃபைல் அங்கே கிடையாது. ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணோம், அதையும் கிரியேட் பண்ண சொல்லணும். navbar.css ஃபைல் is not created, so work with it. அது வந்து ஒர்க் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேவா, ஒர்க் பண்ணி அதை கிரியேட் பண்ண சொல்லியிருக்கோம். navbar.css நாட் கிரியேட் பண்ணல, நீ கிரியேட் பண்ண விட்டுட்ட, அதனால அதை ஒர்க் பண்ணி கிரியேட் பண்ணுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா navbar.css ஒரு ஃபைலே கிரியேட் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு போட்டிருக்கு. நான் வந்து பார்க்குறேன், பார்த்தீங்களா கிரியேட் பண்ணியிருக்கு. பட் என்ன இங்கே ஸ்மாலாக இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபைன் டியூன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த சேட் போர்ட், அதாவது இந்த ஃபைல் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். அதாவது இப்போ நம்ம இந்த சேட் போர்ட் இருக்கு இல்லையா, இந்த கிட்டபோர்டு இந்த சேட் போர்ட் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது. அதுலேயும் இந்த ஏஜென்ட் மோட் இருக்குல்ல, நம்ம ஆஸ்க் எடிட் வந்து ரொம்ப பவர்ஃபுல் கிடையாது. ஆனால் ஏஜென்ட் மோடுங்கிறது நம்ம ஃபைல் அண்ட் கமெண்ட் ப்ராம்ப்ட் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணி, டெர்மினல் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணி எல்லாமே பண்ணக்கூடியது. ஸோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சேட் போர்ட் வந்து நீங்கள் என்ன கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கவர் பண்ணுங்க. நீங்கள் என்ன கிரியேட் பண்ண போறீங்க, கிரியேட் பண்ண ஃபைல் எல்லாமே கீழே கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லான ஒரு